தீபாவளி சீரீஸில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு ட்ரெடிஷ்னலான ஸ்வீட் தான் ஏணி மிட்டாய். அது வந்து நிறைய ஊரில் நிறைய பேர்களில் இருக்குது. இது வந்து கருப்பட்டி மிட்டாய்னு சொல்லுவாங்க. இது செய்கிறது ரொம்ப ஈஸி, ஜாங்கிரி மாதிரி தான் இருக்கும். ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆனால் நம்ம ஊரில் வந்து இந்த மிட்டாயெல்லாம் கிடையாது. ஆனால் இதுக்கு பதிலாக நம்ம ஊரில் ஜிலேபி தான் ஃபுட் கலர், சுகர் பாக்கெல்லாம் ஆட் பண்ணி செய்கிறாங்க. ஆனால் அதை விட இந்த மிட்டாய் வந்து ரொம்ப ஹெல்த்தி. செய்யலாமா? செய்கிறதுக்கு ஃபர்ஸ்ட்டு 1 கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்துருக்கேன். இது கூட 1/4 கப் அளவுக்கு உளுந்து நல்லா ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சு அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா ஃபைனாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இது கூடவே நல்லா புளிச்சிருக்கிற தோசை மாவு இல்லாட்டி இட்லி மாவு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாவில் எக்ஸ்ட்ராவாக உப்பு, சர்க்கரை, தண்ணின்னு எதுவுமே சேர்க்க தேவையில்லை. இந்த மாவு மட்டுமே நல்லா அடிச்சுட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இருக்கட்டும். இந்த அளவுக்கு நல்லா க்ரீமியாக இருக்கணும். பார்க்கும் போது அந்த ஐஸ்கிரீம் மாதிரி டெக்ஸ்சர் கொடுக்கணும். அப்போ தான் வந்து அந்த ஏணி மிட்டாய் கரெக்டான ஒரு கிளாஸி டெக்ஸ்சர் கொடுக்கும். இந்த மாவை 2லேருந்து 3 மணி நேரம் அப்படியே வெளியே வச்சுருங்க. இருக்கட்டும். இதுக்கு வந்து நம்ம பாகு அடிப்பீங்களா? அதுக்கு ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு நான் கருப்பட்டி சேர்த்துருக்கேன். இடிச்சிட்டு இது கூட 1/4 கப் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு துண்டு இஞ்சி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 5 நிமிஷம் கருப்பட்டி பாகு நல்லா கொதிச்சதும் இந்த மாதிரி கம்பி பதத்துக்கு வறுக்கணும். இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கி வச்சுருங்க. இப்போ நம்ம வந்து பைப்பிங் பேக்கில் மாவை மாற்றிட்டு மிதமான சூட்டில் எண்ணெயை காய வச்சு இந்த மாதிரி ஏணி ஷேப்பில் போட்டு வச்சுருங்க. அப்போ வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ ரொம்ப பொறுமையாக பண்ணுங்கள். அப்போ தான் இந்த ஷேப் வரும். நீங்கள் அவசர அவசரமாக பண்ணிங்கன்னா இந்த ஓரமாக இருக்குல்ல, அந்த மாதிரி தான் உங்களுக்கு ஷேப் கிடைக்கும். இப்போ இது மீடியம் ஃப்ளேமில் 2 பக்கமும் நல்லா ஒரு நிமிஷம் அப்படியே குக் ஆகி நல்லா பொரிஞ்சு வரணும். இதுக்கு மேலே விட்டிங்கன்னா அப்படியே கரிஞ்சு கலர் மாறிடும். அப்போ வந்து டெக்ஸ்சரும் மாறிடும். இதுக்கு மேலே இதை அப்படியே எண்ணெயிலேருந்து ஃபில்ட்ரு பண்ணி பாகு ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அதில் போட்டு ஒரு 1 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சு எடுத்துருங்க. அவ்வளோதான். இது அப்படியே பார்க்குறதுக்கு நல்லா சூப்பராக கிளாஸியாக இருக்குல்ல. அந்த டக்குன்னு நம்ம போட்டதுமே இந்த பாகு வந்து இது உள்ளே இறங்கி நல்லா ஜூஸியாக இருக்கும். இதில் ஒரு மெயினான விஷயம், பாகுலாம் கொதிக்க வைக்கும் போது இஞ்சி கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க. அந்த கருப்பட்டியை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்காக தான் அந்த இஞ்சி சேர்க்குறோம். அவ்வளோதான். இந்த ஸ்வீட் ரெசிபி எந்த ஊர் ஃபேமஸ் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.